டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? யூடியூப்ல லைவ்ல எல்லாம் சாவ போறாங்க, அதான் பாத்துட்டு இருக்கேன். ஓ அந்த பிரியாணி மேட்டரா? டேய் அதெல்லாம் ஏன்டா பாத்துட்டு இருக்க? இட்ஸ் வெரி சென்சிட்டிவ், நாட் த ரைட் திங் டு டு. யூடியூப்லலாம் இந்த மாதிரி போடவே கூடாது அவங்க வீடியோ. எனிவே அது நம்ம வேலையே இல்லை. நம்ம வேலை வந்து ப்ராப்பரா கேஜெட் அன்பாக்ஸ் பண்ணி காட்டணும். அதை பண்ணலாம். இந்த மாதிரி ட்ராமாலாம் யூடியூப்ல வேண்டாம். ஆல்ரைட். ஸோ நத்திங் ஃபோன் 2a+ வந்துருக்குடா. என்ன புதுசா இருக்கு இதுல? ஸோ நத்திங் ஃபோன் 2aவும் ஃபோன் 2a+ல நிறைய டிஃபரன்சஸ் இல்லை. ஆனால் 4 டிஃபரன்ஸ் இருக்கு மேஜரா. ஒன்று வந்து டிசைன்ல ஸ்லைட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எஸ்ஓசி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, புது எஸ்ஓசி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, அல்ட்ரா வைட் கேமரா இருக்குல்ல 50MP கேமரா, அதே ஃப்ரண்ட் கேமரா ஆக்கிட்டாங்க. ஸோ 32MP ஃபிஃப்டி எம்பி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 45W சார்ஜிங் ஸ்பீடை 50W இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். தட்ஸ் ஆல் த சேஞ்சஸ். அப்போ பிரைஸ்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கு. 2000 கூட்டி இருக்காங்க. அந்த 2000 டிஃபரன்ஸ்க்கு நீங்க ஃபோன் 2a வாங்கணுமா இல்ல ஃபோன் 2a+ வாங்கணுமான்னு இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் ஹர்ஷாத். என் பேர் அருண். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ நத்திங் ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க, பொட்டி. இந்த பொட்டிக்குள்ள இந்த பொட்டி இருக்கு. என்ன ஒரு நிமிஷம், சிஎம்எஃப்ல நல்ல பாக்ஸ் கொடுத்தாங்க, திருப்பி இந்த மாதிரியே இருக்குது. கரெக்ட். இந்த மாதிரி அந்த பிச்சு போடுற பாக்ஸை கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை அவங்க சேஞ்ச் பண்ணிருக்கணும் ஆக்சுவலி. பட் ஃபோன் 2a பாக்ஸ் மாதிரி ஃபோன் 2a+ பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள என்ன கிடைக்கணும் உனக்கு? யூ கெட் ஃபோனு. அஃப்கோர்ஸ் ஃபோனு சைடில் வைப்போம். பேக்கேஜிங் உண்மையாக சொல்லணும், ஒரு நல்ல ஒரு யூனிக்கான பேக்கேஜிங் தான் எப்போவுமே நத்திங்கோட இல்லை. ஆமாம் அது கண்டிப்பாக. பட் இதுதான் கொஞ்சம் காண்டா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, சார்ஜரும் பாக்ஸில் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வெறும் டைப் சி டு டைப் சி கேபிள் தான் கிடைக்கும். அண்ட் யூனிக்கான ஒரு கேபிள் தான், டிரான்ஸ்பரண்ட் மாதிரி கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயம், ஆஃப்கோர்ஸ் இந்த எலி மருந்து சீட். எலி மருந்து சீட் அடே லைக் A2D says. எலி மருந்து சீட். அண்ட் அந்த யூனிக்கான ஒரு சிம் இஜெக்டர் டூல் ஒன்று கொடுப்பாங்கல்ல, டெஸ்ட் டியூப் பேபி, டெஸ்ட் டியூப் சிம் இஜெக்டர் டூல். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? நான் என் சிம் இஜெக்டர் டூலை வந்து என்னோட கீயோட இதுல போட்டு வச்சிருவேன், கீச்சைன்ல கோத்து வச்சிருவேன். இதுல பண்ண முடியாது. இதை எடுத்துட்டு போறதுமே கஷ்டமா தான் இருக்கும். எனிவே அவ்வளவுதாங்க அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, ஃபோன் 2 வச்சிருக்கேன் உன்ட்ட? வச்சிருக்கேன். இப்பதான் எடுத்துட்டு வந்தேன். இப்போ நான் காட்டுட்டா டிஃபரன்ஸ் நான் கிடக்குது ஃபோன் 2a. சரி, ஏதாவது மாற்றிருப்பாங்க போல. ஒருவேளை மெட்டல் பாடிலாம் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது சைடு மெட்டல் அது இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க போல. கொடுத்துருக்காங்க மெட்டல் ஃபினிஷ். அவ்வளோதான்டா டிஃபரன்ஸு. ஃபினிஷ்னா மேலே கிளாஸ் இல்லையா? இல்லை, ஆக்சுவலி இது பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக், டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்க இந்த காயில் இருக்குல்ல, இதுக்கு தான் மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சரியா? பட் அதர்வைஸ் டிசைன் இஸ் த சேம். இன்ஃபேக்ட் நீ பார்த்தேன்னா இதோட ஃபிசிக்கல் டிமென்ஷன்ஸ், இதோட வெயிட் அப்சல்யூட்லி சேமாக இருக்கும். அந்த வேயிங் மிஷின் எடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ 190.9 இதில் சிம் இது போட்டிருக்கு. என்ன சொல்கிறது? ஸ்க்ரீன் ப்ரொடெக்ட் இல்லை, அதையும் எடுத்துட்டீங்களா? ஓகே. அப்போ சிம் இருக்கும், அது என்ன ஒரு 1/2 கிராம் ஸ்லைட்லி குறவாக இருக்கு வெயிட். பட் நாட் டூ மச் டிஃபரன்ஸ். பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஆல்ரைட். அதை தவிர்த்து நீ பார்த்தனா உனக்கு வந்து சைடில் பவர் பட்டன் இருக்குது. இந்த பக்கம் அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான், சேம் டு சேம். கீழே பார்த்தனா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, சிம் கார்ட் ட்ரே இருக்குது, மேலே பார்த்தனா இன்னொரு மைக் இருக்குது. அவ்வளோதான். பாடி ஒன்று தான். அப்புறம் ஒன்றுனா அப்போ ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே நோ சேஞ்ச் வாட்ஸ்எவர். அதுக்கு முன்னாடி ரெண்டுத்துலயுமே IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, பேசிக். அண்ட் ஃப்ரண்ட்ல கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ராப் டெஸ்ட் பண்ணிடலாமா? ட்ராப் டெஸ்டா? இதுக்கு முன்னாடி ஒரு நாச்சல் நடந்தது. எதுவும் நடக்கலையா? நடக்கலையா? எனக்கு எதுவும் தெரியாது. nothing no problem. So drop ஆனா உடையாது கண்டிப்பா, அதை பத்திலாம் கவலை இல்லை. பட் ஸ்டில் டோன்ட் ட்ராப் இட். ஏன்னா கிளாஸ் பிரேக்ஸ் டிஸ்பிளேல சொல்றீங்க, அதானே பார்த்தேன். கரெக்ட். ஸோ டிஸ்பிளே கூட நீ பார்த்தனா ரெண்டுத்துலயுமே சுத்தமா எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ டிஸ்பிளேல நீ பார்த்தனா 6.7 inch 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சிமெட்ரிக்கல் பெசல் சைட்ல கொடுத்துருக்காங்க, சின்ன ஒரு பஞ்ச் ஹோல் இருக்கு. அதே சேம் தான் இங்கேயும் இருக்கும். அண்ட் இதுல நீ பார்த்தனா உனக்கு வந்து 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துறாங்க. ரெண்டுலயுமே சேம் தான். பீக் பிரைட்னஸ் வந்து HDR வீடியோ பார்க்கும்போது HDR இருக்கு. யூடியூப்ல, நெட்ஃபிளிக்ஸ்ல கிடையாது. அது மட்டும் இல்ல, இதுல வந்து உனக்கு கலர் ஆக்யூரசி நல்லா இல்லடா. ஐ டோன்ட் லைக் இட். இட்ஸ் நாட் தட். நேச்சுரல் மோட்ல கூட இட்ஸ் நாட் தட் குட். அப்புறம் இதுல வந்து உனக்கு PWM டிமிங்கும் கொடுத்துருக்காங்க. 720 இல்ல 2160 Hz இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. அப்புறம் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. ரெண்டுமே ஃபாஸ்டா அன்லாக் பண்ணுது, பிரச்சனை இல்ல. ஒரு சேஞ்ச் நான் நோட்டீஸ் பண்ண டெஸ்ட் பண்ணும்போது என்னன்னா, இதுல வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்குல்ல, ஸ்லைட்லி பெட்டரா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் வைப்ரேஷன் வந்து டைட்டா வச்சிருக்காங்க, டியூன் பண்ணிருப்பாங்க போல மேபி. ரைட். சோ டிஸ்ப்ளேல பார்த்தனா not too many changes. ஸ்பீக்கர் போத் வெரி சிமிலர். லவுடா இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் ரிச்சா இருக்கு, பிரச்சனை இல்ல. நீ ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்றேன்னா LHDC LDAC கூட கிடைச்சிரும், பிரச்சனை இல்ல. அப்புறம் நீ DAC கூட அட்டாச் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். டிசைன் அண்ட் டிஸ்ப்ளேல நிறைய சேஞ்சஸ் இல்ல. டிஸ்ப்ளேவும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, டிசைன்லயும் சேஞ்ச் இல்ல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது,
அப்போ உள்ள அட்லீஸ்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? அங்கே தாண்டா சேஞ்ச் இருக்கு. நான் சொன்ன மாதிரி புது சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. MediaTek கூட Dimensity 7350 கொடுத்துருக்காங்க, நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ்ல. அண்ட் இந்த Dimensity 7350 நீ பார்த்தனா சேம் 4 nanometer ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் தான். ஆனால் அதில் ஒரு அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் இருக்குல்ல, ஆமாம், அதை ஸ்லைட்லி ஃபாஸ்டர் பண்ணியிருக்காங்க. GPU ஸ்லைட்லி ஃபாஸ்டர் பண்ணியிருக்காங்க. AnTuTu ஸ்கோர் நீ பார்த்தனா கண்டிப்பாக ஃபோன் 2A ப்ளஸ்ல பெட்டராக இருக்குது கம்பேர்ட் டு ஃபோன் 2A. ரொம்ப பெட்டராக இருக்கு, ஒரு 10% பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் Geekbench ஸ்கோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. ஆனால் ஸ்டோரேஜ் ஸ்கோர் வந்து சேமாக தான் இருக்குது. ஏன்னா UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. சரியா, 2 வேரியன்ட் கிடச்சிரும் உனக்கு இதில், 8128 அண்ட் 12256, LPDDR4X RAM டைப் அண்ட் UFS 2.2. ஓகே, சரி. த்ராட்டிலிங் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இது கம்மியாக த்ராட்டில் ஆகுதா? CPU த்ராட்டிலையும் GPUலையும் ரெண்டுத்துலையுமே இது ஸ்டேபிள் அதிகமாக இருக்குது. இது அதிகமாக ஸ்டேபிளாக இருக்குது 2A கம்பேர்ட் டு 2A ப்ளஸ். மேபி கொஞ்சம் டியூனிங்கில் இதில் பிரச்சனை இருக்கு, பட் இதில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா இருக்குது இதில், என்ன தெரியுமா? ஃபோன் 2A ப்ளஸில் வந்து உனக்கு ப்ராப்பராக கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. ஸோ ஆவரேஜ் FPS அதிகமாக இருந்தது டென்ஷன் இம்பாக்ட் விளையாடும்போது. BGMI CODல சேம் உனக்கு கிராஃபிக் செட்டிங்ஸ் FPS செட்டிங்ஸ் கிடச்சிரும், பிரச்சனை இல்லை. பட் ஜென்ஷன் இம்பாக்ட்ல வந்து இது கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது கம்பேர்ட் டு திஸ். ஸோ ஒரு ஸ்லைட்லி பெட்டர் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இதை கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீ பார்த்தனா உனக்கு Nord 4 இருக்கு, Nord CE4 இருக்கு, Poco F6 இருக்கு, Realme GT60 இருக்கு, எல்லாத்துலேயுமே பெட்டர் ப்ராசஸஸ் இருக்குடா. 850 ப்ரோவில் கூட தான் 850 ப்ரோவில் கூட தான் பெட்டர் ப்ராசஸர். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் ஓகே, இந்த ஃபோன்ஸ்ல எல்லாத்துலேயும் உனக்கு பெட்டர் ப்ராசஸர் கிடச்சிரும் கம்பேர்ட் டு ஃபோன் 2A ப்ளஸ் அண்ட் ஃபோன் 2A. ரைட்டு. சரி, அப்போ உள்ள வந்து கொஞ்சம் தான் மாற்றிருக்காங்க. வேற அதை தவிர்த்து சாஃப்ட்வேர் எப்படி இருக்கு? சாஃப்ட்வேர் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நத்திங் OS 2.6 பேஸ்ட் ஆன் Android 14. ரெண்டுத்துலேயுமே 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட். ஆனால் ஒரு 2-3 புது ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா கேம் மோட்ல இப்போ நீ பிரைட்னஸை லாக் பண்ணி வச்சுக்கலாம், விச் இஸ் நைஸ். ஏன்னா நிறைய தடவை என்ன ஆகுனா, நீ விளையாடும் போது ஆட்டோ பிரைட்னஸ் வச்சுனா கம்மியாகும், ஏறும், அதெல்லாம் ஆகாது. சரியா, நீ உனக்கு ஹை பிரைட்னஸ்ல நீ கேம் விளையாட விரும்புறேன்னா ரெண்டுத்துலையுமே ஆக்சுவலி இதுலயும் அந்த அப்டேட் வந்துருச்சு. ரைட். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கேம் மோட்லயே நீ வந்து கால் வரும்போது ஒரு பாப்அப் மாதிரி வந்துடும், அந்த பாப்அப்ல இருந்து கால் எடுத்துக்கலாம். பரவாயில்லையா? ஸோ அது அகைன் இட் இஸ் அவைலபிள் ஆன் திஸ் ஆல்சோ. சரியா, இதுல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, அப்படியே இதுல கொண்டு வந்து இல்ல அந்த அப்டேட் வந்துருச்சு இதுல வந்துருச்சு. என்ன சரியா, அப்போ கிளிஃப் ப்ராக்ரஸ்லயும் ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னா கிளிஃப் ப்ராக்ரஸ்ல இப்போ கூகுள் கேலண்டருக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓ, அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இந்த ப்ராக்ரஸ் காட்டும்னு நினைக்கிறேன் நான். ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி அந்த ப்ராக்ரஸ் காட்ஸ் குட். பட் நிறைய பேர் இப்போ நத்திங் ஃபார் யூசர்ஸ் இருப்பீங்க ஆடியன்ஸ்ல. நீங்க ஆக்சுவலி இந்த கிளிஃப் லைட்டிங் யூஸ் பண்றீங்களா இல்லையான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் காமெண்ட் செக்ஷன் போற வழியில ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், போட்டு விட்டுருங்க, தட்டி விட்டுருங்க. 1 மில்லியன் அதுக்காக தான். ஆல்ரைட். ஸோ சாஃப்ட்வேர்ல அவ்வளோதான் சேஞ்சஸ். அதர்வைஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறுடா. க்ளீன், சுத்தமாக ப்ளோட்வேர் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் என்னோட ஃபேவரட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ஏன்னா அனிமேஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கு, ஸ்மூத்தாக இருக்கு. நீ 7200 Pro யூஸ் பண்ணாலும், Dimensity 7350 யூஸ் பண்ணாலும், இதில் பர்ஃபார்மன்ஸ் டெய்லி யூசேஜ்க்கு சூப்பராக இருக்கு ரெண்டுத்துலையுமே ஆக்சுவலி. பரவாயில்லையா? எஸ். ஓகே. பேட்டரியில் நீங்கள் சொன்னீங்க அந்த சார்ஜிங்கில் கொஞ்சம் அதிகமாக. சேம் 5000 mAh பேட்டரி தான். சார்ஜிங் ஸ்பீட்ஸ் என்னன்னா, இப்போ 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபோன் 2Aல 59 minutes எடுத்ததுன்னா இதில் 56 minutes எடுக்கும். 3 நிமிஷம் வித்தியாசமா? 3 நிமிஷம். அந்த 3 நிமிஷத்தில் மேகி பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் 2 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் பண்ணிக்கலாம். அதுலேயும் 1 நிமிஷம் மிச்சம். இல்லை, அப்போ ஆனால் எனக்கு டவுட், பேட்டரி லைஃப் ஒன்று விஷயம் சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி பேட்டரி லைஃப் இதில் இஸ் நாட் as good as this. இதில் 8 மணி நேரம் எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடச்சது. இதில் 6 hours 30 minutes தான். அவ்வளோதானே? மேபி இல்லை, என்னன்னு தெரியலையே. அது ஏன் அப்படி? ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ டிஃப்ரெண்ட் டியூனிங் இருக்கும்ல, அந்த பிரச்சனை. அது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நெட்வொர்க் பற்றி பேசலாம். நெட்வொர்க் இல்லை, அதுக்கு முன்னாடி எனக்கு டவுட் இருக்கு. சொல்லு. நத்திங் வந்து 45 வாட் சார்ஜர் தானே விற்கிறான். இப்போ இது 50 வாட் சப்போர்ட் ஆகுனா அதுக்கு என்ன சார்ஜர் யூஸ் பண்ணுறது? அவனோட ஒஃபிஷியல் சார்ஜர் கிடையாது தானே? அப்போ அது தெரில, அதுக்கு ஆன்சர் இல்லை. இப்போ மேபி தே லான்ச் 50 வாட் சார்ஜர். ஆனால் 45 வாட் அண்ட் 50 வாட் சார்ஜர் என்ன டிஃபரன்ஸ்? எனக்கு அதுவும் தெரியல. ஆல்ரைட். ஸோ நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் அகேன் த சேம் தான். அப்படிதான் சுத்தமா சேஞ்ச் எதுவுமே இல்லை. சேஞ்ச் எனக்கு தெரிஞ்சது எங்க தெரியுமா? கேமரா பெர்ஃபார்மன்ஸ்ல. ஆமா, ஆக்சுவலி ISP ஆர் இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் இருக்குல்ல, அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் நான் நினைச்சேன். 7200 Proக்கும் 7350க்கும் அப்போ டிஃப்ரெண்ட் கிடையாது. சேம் ISP தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன ஆல்கோரிதம்ல ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃபி கேமரா பத்தி பேசலாம். ஏன்னா அது அப்கிரேட் பண்ணி. ஆமா, செல்ஃபி கேமரால லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு, ஸ்கின் டோன்ஸ் பெட்டரா இருக்கு, டீடைல்ஸ் பெட்டரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. போர்ட்ரேட்ஸும் சூப்பரா இருக்கு கம்பேர்ட் டு ஃபோன் 2A. ஆனா HDR பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் தட் குட். ஏன்னா ஃபோன் 2Aல பெட்டரா இருக்கு செல்ஃபி HDR கம்பேர்ட் டு ஃபோன் 2A+. அதே சமயம்
சமயத்தில் வீடியோ ரெக்கார்டிங் கூட நீ பார்த்தனா குவாலிட்டி வந்து ஃபோன் 2A ப்ளஸ்ல ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. 4K இருக்கு இதுல 4K 30 FPS ரியர் கேமரால இருக்கிற இடத்துலயுமே செல்ஃபி கேமரால 1080p 60 FPS கிடைக்கும். செல்ஃபில சொல்ற டிஃபரன்ஸ் அல்ட்ரா வைட் சேம் டு சேம் டிஃபரன்ஸ் இல்ல, ஒரே மாதிரி தான் போட்டோஸ் எடுக்குது. பிரைமரியில கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கு. என்னன்னா இந்த ஃபோன் 2A ப்ளஸோட கேமரால புதுசா நேச்சுரல் மோட் அண்ட் விவிட் மோட்னு 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபோன் 2Aல அந்த அப்டேட் வருமா வராதான்னு எனக்கு தெரியல, பட் இட்ஸ் நாட் தேர் ரைட் நவ. இப்போதைக்கு இல்ல. அண்ட் நேச்சுரல் மோட்ல நீ பார்த்தனா கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்யூரேட்டா இருக்கு கம்பேர்ட் டு ஃபோன் 2A. ஏன்னா ஃபோன் 2Aல ஸ்லைட்லி பூஸ்டடா இருக்கு, விவிட்ல இன்னும் அதிகமா பூஸ்டடா இருக்கு. ஆமா, இந்த சோஷியல் மீடியாக்கு பக்காவா போடுவாங்க. கரெக்ட். ஃபோன் 2A and ஃபோன் 2A ப்ளஸ்ல டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் இல்ல. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு மாதிரி தோணுச்சு. HDR பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க 2A ப்ளஸ்ல. அப்போ ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு இந்த கேமராவோட அனாலிசிஸ். ஐ மீன் ரெண்டுமே சேம் ஃபோன் தானா? இது என்ன சொல்றது, ஒரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் SoCல இருந்ததுன்னா, பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்ததுன்னா, அதே மாதிரி ஒரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் கேமராலயும் இருக்குன்னு சொல்லலாம். 10% இம்ப்ரூவ்மெண்ட் தான், அதுக்கு மேலலாம் சொல்ல முடியாது நம்ம. சரியா? ஸோ ஓவராலாக இதான்டா ஃபோன் 2A ப்ளஸ். சரி, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நான் ஒரு ஃபோன் 2A யூசர். இப்போ ஆப்வியஸாக என்னோட ஃபோன் பழசாச்சுல இந்த 2A ப்ளஸ் வந்தோடனே. அப்போ நான் ஃபீல் பண்ணணுமா? ஃபீல் பண்ணக்கூடாது. வேண்டாம், அவசியமே இல்லை. ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஃபோன் 2A ப்ளஸ்க்கும் ஃபோன் 2Aக்கும் டிஃபரன்ஸ் 2000 ரூபி டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ரைட்டு. அந்த டிஃபரன்ஸ் வந்து ஒரு நியர்லி 10% ப்ரைஸ் டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி அவ்வளோதான் உங்களுக்கு 10% தான் அப்கிரேட் கிடைக்கும். ஸோ 10% நம்ம என்ன கிழிச்சிட போகிறோம்? ஒன்றுமே கிழிச்சிட முடியாது. அவ்வளோ டிஃபரன்ஸ் இல்லை. ஆக்சுவலி ஆப்பிள் பண்ணுற ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆப்பிளோட ப்ளஸில் வந்து உனக்கு சைஸ் பெருசாக பண்ணியிருக்காங்க, ரைட்? ஆனால் இன்டர்னல்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும். இவங்க பண்ணியிருக்க ப்ளஸில் வந்து அவங்க இன்டர்னலி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு, எனக்கு என்ன தோணுதுன்னா, டிமென்ஸ்டிக்காரன் வந்து மீடியா டெக்காரன் வந்துட்டு நாங்கள் இந்த சிப்பை பண்ணியிருக்கோம், நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக உங்க கூட லான்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபோனா லான்ச் பண்ண போறேன்னு சொன்னவங்கலாம் இப்போ நிறைய ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீ வந்து புதுசாக வாங்குறேன்னு வச்சுக்கோ, அதாவது நத்திங்கே கிடையாது. நானும் நத்திங். யூ ஹேவ் நத்திங். I have nothing. அப்போ நீ என்ன பண்ணணும்னு நினைச்சனா, அப்போ நீ என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன்னா, the problem is ஃபோன் 2Aவோட ப்ரைஸ் வந்து ஒரு 25,000க்குள்ள வந்துருது. இதுவும் நீ பார்த்தனா உனக்கு 25,999க்கு கிடைச்சிரும் வித் டிஸ்கவுண்ட்ஸ். பட் இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதோட காம்படிஷனும் இன்க்ரீஸ் ஆயிருது. ஆமாம், ஏன்னா அந்த 2,000 ரூபாய்க்குள்ள மற்ற ஆளுங்களாம் வந்துடுறாங்களே. நாட் C4 இருக்கு, போக்கோ F6 இருக்கு, ரியல்மி GT60 இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தனா மோட்டோ H50 ப்ரோவே கிடச்சிரும். ஸோ இந்த ஃபோன்ஸ் எல்லாம் நீ பார்த்தனா தே ஆர் டெஃபினெட்லி பெட்டர் ஃபோன்ஸ். ஏன்னா இப்போ நாட் 4ல நீ பார்த்தனா உனக்கு ஸ்னாப்டிராகன் 7+ Gen 3, ரியல்மி GT60லும் அதே சேம் ப்ராசஸர், அண்ட் போக்கோ F6ல 8 Gen 3 கொடுத்துருக்காங்க. இன்னும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குடா அதில் கம்பேர்ட் டு this. ரொம்ப லைக் இட்ஸ் a huge difference. கரெக்ட். அண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு ஃபோன் வாங்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ஹெட்ரூம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 30,000 கொடுத்து ஃபோன் வாங்குறேன்னா ஒரு 3 years அட்லீஸ்ட் மினிமம் யூஸ் பண்ண வேணும். கண்டிப்பாக 3 வருஷம் 4 வருஷமாக யூஸ் பண்ணணும். கரெக்ட். ஸோ 3-4 years யூஸ் பண்ணணும்னா ஒரு பெட்டர் ப்ராசஸர் இருந்ததுன்னா இட் will always be better. ஏன்னா அப்டேட் வர அது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இடிக்க ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனை இதில் கூடிய சீக்கிரம் ஆகும், அதில் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அதில் ஹெட்ரூம் அதிகமாக இருக்கும். கரெக்ட். ஸோ ஃபோன் 2A ப்ளஸ் நீ என்ன சொல்ல? ஃபோன் 2A ப்ளஸ் மக்கள் வாங்கலாமா வேண்டாம்? எனக்கே அதான் டவுட்டாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோன் 2Aலேயே செட்டில் ஆகிக்கலாம். ஃபோன் 2A ப்ளஸ் பார்க்குறீங்கன்னா வேறு மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். கரெக்ட், தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபோன் 2Aவே நீங்கள் வாங்கிக்கலாம், ஏன்னா யூ கேன் சேவ் சம் மணி. அண்ட் ஃபோன் 2A ப்ளஸ் வந்து ஓகே அங்குங்க, இல்லை இதுதான் வேணும்னா வாங்குங்க, இல்லைனா வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. கொஞ்சம் நீங்கள் வந்து இல்லை எனக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ ஃபோன் 2A ப்ளஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். தட் இஸ் த வே டு டெல் யூ கைஸ். ஆல் ரைட், அவ்வளோதான். நான் போயிட்டு பெட்ஷீட் எடுத்துட்டு ராங், வெரி ராங், டோன்ட் டூ தட். ஜோக், சாரி. இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் இருந்ததுன்னா ஒரு ப்ரிவென்ஷனுக்காக கவர்மெண்ட்டே கொடுத்துருக்க ஒரு லிங்க்கை கொடுத்துட்றோம். அங்கே போய் ப்ளீஸ், ஃபோன் நம்பர் கூட இருக்குது, அங்கே போய் ப்ளீஸ் கால் பண்ணுங்கள். டோன்ட் டூ திஸ் ப்ளீஸ். யூடியூப்ல ரொம்ப ட்ராமா அதிகமாகிடுச்சு, பிக் பாஸோட அதிகமாக இருக்குடா. ஆமாண்ணா. சரி, கிளம்பலாம், பார்ப்போம். சரி, அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் ட்ராக்கின் டெக். ஆமாம், டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் ட்ராக்கின் டெக் தமிழ். பாய் பாய் பாய்.